குட் மார்னிங் வெரி ஒன் ஹாப்பி மண்டே. இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கரைச்சி தோசையும் பெசரட் தோசையும். அதை தொட்டுக்கிறது சட்னிக்கு தக்காளி வெங்காயம் போட்டு ரெண்டு தக்காளி 2 வெங்காயம் கட் பண்ணிவிட்டு 2 காஞ்ச மிளகாவும் வச்சுருக்கேன். எண்ணெயில் வதக்கிட்டு உப்பு போட்டுவிட்டு ஆறினப்புறம் அரைக்க வேண்டியதான், சட்னி ரெடி ஆகிடும். முதல்ல வெங்காயத்தை வதக்கிட்டு கொஞ்சம் வதங்கினப்புறம் தக்காளி போட்டு வதக்கலாம். உப்பும் போட்டேன், உப்பும் போட்டு அரைச்சி வதங்கட்டும். ஆறினப்புறம் சட்னி அரைச்சிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கி எடுத்து ஆறினப்புறம் அரைச்சோன்னா சட்னி ரெடி ஆகிடும். தக்காளி வெங்காய சட்னி சூப்பராக ரெடி ஆகிட்டு. இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தோசை வெங்காயம் போட்டு வத்தாச்சு, மீன் போட்டு பெசரட் தோசை வத்தாச்சு. லாஸ்ட் வீக் 4 நாள் முன்னாடி மத்தியில் பெசரட்டு இது அது பேர் என்ன, பைத்தம்பருப்பு தான் முழுக்க, ஒரு பிடி அரிசி தான், காஞ்ச மிளகா, உப்பு, கொத்தமல்லி கருவேப்பிலாம் போட்டு அரைச்சாச்சு. மாவில் லாஸ்ட் வீக் ப்ளைனாக பார்த்தேன் 4 நாள் முன்னாடி. இன்றைக்கி ஆனியன் போட்டு வறுத்துருக்கேன் பெசரட் தோசை. ஆனியன் பெசரட் தோசையோட தக்காளி வெங்காய சட்னி தொட்டு சாப்பிடலாம், காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். நம்ம இதெல்லாம் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச். தோசையும் வத்தாச்சு. ரவை 4 ஸ்பூன் போட்டு 2 ஸ்பூன் கடலை மாவு, 2 ஸ்பூன் அரிசி மாவு, 4 ஸ்பூன் ஆட்டா கோதுமை மாவு போட்டுட்டு உப்பு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டேன். வத்தாச்சு. வெந்தோன்னு திருப்பி ஒரு பக்கம் திருப்பி போட்டேன். சூப்பரான கிறிஸ்பி ஆட்டா தோசையும் ரெடி ஆகிடுது. கரிசி தோசைன்னு சொல்லுவாங்க, சூப்பராக இருக்கும். ஆர்டினரி தோசையோட டேஸ்ட்டு. சூப்பரான கிறிஸ்பி ஆட்டா தோசையும் ரெடி ஆகிடுது.